இன்றைக்கான நாள் காலைல 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நானும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போக போகிறோம். எங்கள் அம்மாவோட நேட்டிவ் கேரளா, எங்கள் அப்பாவோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. ஸோ நாங்கள் தமிழ்நாடுலேருந்து கேரளாவுக்கு வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நானும் அம்மாவும் மட்டும்தான் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்காக தான் மார்னிங் 4 மணிக்கே எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் வந்து முன்னாடி நாளே எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தோம். பட் இருந்தாலுமே அன்றைக்கி மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணுமோ ஸோ அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா ஒரு பக்கம் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முன்னாடி நாளே ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாக ஜில் வாட்டர் வந்து குடிக்கலாம் அப்படிங்கிறனால. ஸோ அதையுமே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு அம்மா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து வெறும் வயித்தோட போனோன்னா நான் காலி ஆயிடுவேன். அதனால் கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது போதாதுன்னு இந்த புலிக்குட்டி வேறு என்கிட்ட வந்துட்டு, "நீ போறியா போறியாங்கிற" மாதிரி என் காலை சுற்றி வந்துட்டு இருந்தான். கடைசியாக ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்து என்னை வழி அனுப்பி வச்சுட்டான். ஸோ அவனுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்ன, எங்கள் அம்மாவை, அதுக்கப்புறம் நாங்கள் கட்டி வச்சுருந்த ஒரு 4, 5 லக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி போட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ எங்கள் ஊரில் புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எங்களை டேரெக்டாக டெப்போலேயே அப்பா இறக்கி விட்டுட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டார். நாங்கள் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியாக கோயம்புத்தூர் வண்டிக்கு தான் ஏறியிருந்தோம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு வண்டி இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் அதில் தான் ஏறியிருந்தோம். ஸோ போனதுமே ஃபஸ்ட்டு டிக்கெட்டாக நாங்களே எடுத்துட்டோம் 2 பேத்துக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்கனால இப்போ தற்காலிகமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து துறையூருக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் நாங்கள் போன பஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலைல நானாவது கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். ஆனால் அம்மா ஒன்றுமே சாப்பிடல அப்படிங்கிறனால அந்த பச்சை பயிர் மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் லெமன் ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் அம்மா கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஊர் கதை, உலக கதைலாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்குமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அதனால் மாஸ்க்கை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது கரூர் வந்து ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. அந்த கரூரோட பஸ் ஸ்டாண்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்க்கறதுக்கு வாஷ்ரூம்லேருந்து எதுவுமே நீட்டாக இருக்காது. பட் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா திருநங்கைகளுக்காகவே தனியாக வாஷ்ரூம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கிட்டு மிச்சம் இருந்த லெமன் ரைஸையும் சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோமா. அப்போ தான் இந்த குட்டி வாண்டு வந்து எங்கள் கண்ணில் வந்து பட்டான். இவனுமே கரூரில் தான் ஏறியிருக்கான். பட் நாங்கள் கவனிக்கல. ரொம்ப நேரமாக இவன் அண்ணா அண்ணான்னு கத்திட்டு இருந்தான். சரி யாரடா கத்துறான்னு சொல்லி நானுமே விட்டுட்டேன். பார்த்தா நான் ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தேன் போல். அவனுக்கு பார்க்கறதுக்கு நான் அண்ணன் மாதிரி தெரிஞ்சிருப்பேன் போல். அதாவது பையன் மாதிரி தெரிஞ்சிருப்பேன் போல். ரொம்ப நேரமாக அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தானா. நான் கூட சொல்கிறேன் யாரடா கூப்பிட்றேன்னு சொல்லி பார்த்தா அவன் என்ன தான் ரொம்ப நேரமாக அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்திருக்கான். வயசானவங்கலேருந்து சின்ன பாப்பா வரைக்கும் அவன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தான். பட் அவங்க எல்லாமே சாரீ, ஃப்ராக் அந்த மாதிரி போட்டிருந்தாங்களா. நான் மட்டும்தான் ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தேன். உடனே அவனுக்கு என்ன பார்க்கறதுக்கு பையன் மாதிரி தெரிஞ்சிச்சா என்னன்னு சொல்லி தெரியல. என்ன ரொம்ப நேரம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது லாங்காக ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சொந்தங்கள் வந்து கிடைப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோயம்புத்தூருமே ரீச் ஆகி எங்களுக்கு வாங்க வேண்டிய திங்ஸுமே நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். டவுன் ஹால் தான் இறங்கியிருந்தோம். அங்கே சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி நிறைய கடைகள் வந்திருக்கும் ஸ்ட்ரீட்டில். அதே மாதிரி தான் இந்த டைமும் நிறைய கடைகள் வந்துருந்துச்சு சாட்டர்டே அப்படிங்கிறனால. ஸோ அதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸுமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உக்கடம் போய் அங்கேருந்து நாங்கள் பாலக்காடு பஸ் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக பாலக்காடு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து போகணும் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் இந்த பஸ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி தான் எங்களை கொண்டு போய் விட்டாங்க. இதுக்கிடையில் அம்மாவுக்கு ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்கார முடியாது. ஸோ அது வந்து இந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்ததுனால பேக் பெயின் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஒரு தெய்வம் மாதிரி ஒரு அம்மாவை வந்து நான் பார்த்தேன். அவங்க யார் என்னென்னலாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. முன்ன பின்ன பழக்கம் கூட கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா வாமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால எங்ககிட்ட கவருமே இல்லை. ஸோ அவங்க ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கவர் எங்களுக்கு கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து எங்கள் அம்மா முதுகெல்லாம் தடவி விட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கடைசியில் அவங்களும் பாலக்காட்டில் இறங்குற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் பாலக்காட்டில் தான் இறங்குற மாதிரி இருந்துச்சா. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிடுவீங்களாம்மா, எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போகிறீங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க எங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. சொந்தக்காரங்க கூட ஆக்சுவலாக அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரில. பட் யாருன்னே தெரியாத அந்நியர்கள் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்லடா இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் எங்கேயோ ஒரு மனிதாபிமானம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பாலக்காடில் இறங்கி அம்மாவை ஃப்ரெஷ்அப் ஆக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து திருச்சூர் பஸ் வந்து ஏறியிருந்தோம். எங்களோட ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சூருக்கும் பாலக்காடுக்கும் சென்டரில் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேருந்து திருச்சூர் பஸ் வந்து ஏறியிருந்தோம். கேரளா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம எங்கேயாவது திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா இந்த
ட்ராகன் ரைடு அந்த மாதிரி ரைடுக்கு போகிறதுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஆனால் இங்கே கேரளா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் காசு கம்மியாகவே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கேரளா பஸ்ஸில் ஏறினாலுமே துள்ளி துள்ளி தான் குதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு கீழே வர மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆக வேண்டிய ஸ்பாட்டுக்குமே ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கள் வீட்டு போகிறதுக்கு பஸ் வசதி வந்து இந்த டைமில் எப்போயாவது தான் கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோவே எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எங்ககிட்ட நிறைய லக்கேஜ் இருக்குது. அது போக அம்மாவுக்கும் உடம்பு முடியலங்கிறனால நாங்கள் ஆட்டோவே எடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அதனால் நானும் அம்மாவும் அப்படியே ஆட்டோவில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே அம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. சுத்தமாக அம்மாவால் முடியவே இல்லை. ஸோ நான் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவை பேசி அம்மா ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் தான் சொல்லிவிட்டு ஸோ நானும் அம்மாவுமே ஆட்டோவில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் எப்படா வருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக எங்கள் அம்மம்மா வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக எங்கள் ஆட்டோ சத்தம் கேட்ட உடனே குடுகுடுன்னு வந்து எங்கள் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அச்சச்சா நாங்கள் வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையான சுடு தண்ணியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஆனால் கேரளாக்குள்ளே என்ட்ரானோடனே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வெதர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே அச்சச்சா வந்து எங்களுக்கு சுடு தண்ணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோடனே குளிச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அம்மம்மாவுமே சொல்ல வேணாம், அம்மம்மா வந்து முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அச்சச்சா வந்து ஒரு முட்டை அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் 7 முட்டை கிட்ட போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அது போக ரைஸு அப்பளம் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய சமையலே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த உலகத்துலேயே உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக அம்மா அப்பா அந்த மாதிரி தானே சொல்லுவோம். பட் எனக்கு இந்த வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னா எங்கள் அம்மம்மா சச்சா தான். லிட்ரலி எங்கள் அம்மா அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட இப்படி பார்த்துட்டாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பட் எங்கள் அம்மம்மா சச்சா அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. சொல்ல போனோம்னா நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னாலே அதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து எங்கள் அம்மம்மா சச்சாவுக்கு தான் போய் சேரும். 1000 தான் அம்மா கையால் சாப்பிட்ருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி கையால் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் அம்மம்மாவோட பேர் வந்து விஜயம்மாள், எங்கள் அச்சச்சாவோட பேர் வந்து ஆறுமுகம். இப்படி உங்கள் தாத்தா பாட்டி வந்து உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.